திமுக மீதான எதிர்ப்புக்கும் வெறுப்புக்கும் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் முதன்மை காரணம் மிக பரவலான ஊழல் தான் என்பதுதான் என்னுடைய ரீடிங். அதுதான் கலைஞர் காலத்திலிருந்து இந்த வாரிசு அரசியலை வளர்த்துட்டீங்களே. அழகிரி எப்படி தென்மண்டல அமைப்பு செயலாளராக்குனீங்க? துரைமுருகன் சட்டமன்றத்தில் பேசுறார். இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வரும்போது, இன்னைக்கு கலைஞர் இந்த தீர்மானம் கொண்டு வரும்போது 50 வருஷம் முன்னால நான் சபையில் இருந்தேன். இப்ப 50 வருஷம் கழிச்சு ஸ்டாலின் கொண்டு வரும்போது நான் இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வரும்போது, நாளைக்கு இவரு உதயநிதி கொண்டு வரும்போது நான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லாம விட்டது என்ன? உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி வந்தாலும் நான் இருப்பேன்னு சொல்லணும். அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை மட்டும் எடுங்க, தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் அடியோடு மாறிடும் என்று சொன்னோம். ஆனா அவங்க அதை செய்யவே இல்லை. சட்டப்பேரவையிலே தவறான தகவல் கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுக்கிற அதிகாரமே நமக்கு இல்லைன்னாங்க. அதிகாரம் இருக்குன்னு ஆதாரம் நம்ம கொடுக்கிறோம், அதிகாரம் இல்லைன்னு தான் அவரும் ரகுபதியும் சொன்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி மாறல் மூலம் ஆட்சி அமைப்பதற்கு முதல் அடித்தளம் இட்டவர், அல்லது சரியா அவங்க பாஷையில சொன்ன பிள்ளையார் சுடி போட்டவர் ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரி. இந்த மாதிரி திமுக சார்பில் ஆளுநருக்கு விண்ணப்பம் கொடுக்கறாங்க. இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி பண்றாங்க, கட்சி மாறதை தடுக்கிறதுக்கு நீங்க தலையிடணும். அதிமுக ஒரு விண்ணப்பம் கொடுக்கறாங்க, எங்க கட்சிக்காரங்களை எல்லாம் விலக வச்சு அவங்க கட்சியில கொண்டு சேர்க்கிறாங்க. 2 அப்ப திமுகவும் கொடுக்குது, அதிமுகவும் கொடுக்குது. அப்ப யார்கிட்ட கொண்டு கொடுக்கறாங்க? ஆளுநர்கிட்ட கொடுக்கறாங்க. நான் சொன்னேன், இதுல முதல் குற்றவாளியே ஆளுநர் தான். சிபிஐயோ சிபிஎம்மோ ஸ்டாலின் அவர் இல்லைன்னா விஜய் எல்லாம் கேட்கல, ஸ்டாலினுக்கு தான் கேட்டாங்க. எங்கள்கிட்ட ஒரு கடுமையான எதிர்ப்பு காட்டலன்னு இவர் சொல்றாரு திருமாவளவன். இப்ப கடுமையான எதிர்ப்பு காட்டினா அப்ப வெளியே வந்துருவாரா, விட்டுருவாரா? நீங்க தவேக ஆட்சி என்பது ஒரு வகையில் பார்த்தால் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம், திமுக போன்ற அடையாளங்களை ஒழித்து கட்டி ஒரு சூனியத்தை, வெற்றிடத்தை ஏற்படுத்தி அந்த வெற்றிடத்தில் பாஜக நுழைவதற்கான ஒரு ஏற்பாடு தான். எம்ஜிஆரை போல் விஜய்னு சொன்னா, எம்ஜிஆரை போல் தமிழ்நாட்டுக்கு கேடு செய்கிற விஜய்னு அர்த்தம். எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்தார் என்பது ஒரு மாயை, கற்பனை. சில பேருக்கு பிச்சை போடுற மாதிரி காசை தூக்கி போட்டுட்டு வள்ளல் நல்லவன் என்று பேர் வாங்கிட்டு போனார். தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு முதன்மையான பேசுபொருள் ஆகியிருக்கிற குதிரை பேரம் என்று சொல்லப்படுகிற இந்த எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்குவது, விற்பது என்பதை பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். நமக்கு இருக்கிற நேரத்திற்குள் அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அதற்கு நீதி செய்வோம். இங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. Why people do not talk about the massive corruption of the previous DMK government? முன்பிருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய பெரும்படியான ஊழல் பற்றி ஏன் பேசுவதில்லை என்று பொதுவாக கேட்கிறாரு. நியாயமான கேள்வி. நாமும் அதை பேச வேண்டும் என்று தான் கருதும். ஏன்னு சொன்னால், இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தோற்றது என்ற கேள்விக்கு பலரும் விடை தேடுவது போல் நாமும் விடை தேடுகிறோம். தேர்தலில் பாஜக எந்த இடத்திலும் வெற்றி பெறக்கூடாது, பாஜக தலைமையிலான கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும், அதற்கு பொருத்தமாக பாஜக கூட்டணியை, அதிமுக கூட்டணியை எதிர்க்கிற ஒரு வலுவான கூட்டணி என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்பது என்று மக்கள் இயக்கங்கள் சார்பில் முடிவெடுத்து நாம் வேலை செய்தோம். ஏனென்றால் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அது அளிக்கிற உறுதிமொழிகள், அதனுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், நடைமுறைகள் எல்லாவற்றோடும் உடன்பாடு இருக்கிறது என்பதற்காக அல்ல. ஆனால் பாஜக எந்த விதத்திலும் இங்கு கால் ஊன்றிவிடக் கூடாது. அதிமுக வெற்றி பெறுவதும் பாஜக வெற்றி பெறுவதும் ஒன்றுதான். அது மட்டுமல்ல, இந்திய அரசாகிய தில்லி, அதனுடைய ஆதிக்க சக்தியாகிய பாஜகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையில் நடைபெறுகிற போராட்டத்தில் கவனச்சிதறல், ஓட்டுச்சிதறல் ஏதும் நேரிட்டுவிடக்கூடாது. எனவே தமிழக வெற்றி கழகத்திற்கோ அல்லது சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கோ வாக்களிப்பது வீண், எனவே அவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் நிலைப்பாடு எடுத்தோம். எனவே நமக்கும் நம்முடைய நோக்கத்தில் ஒரு பகுதியில் வெற்றி பெற்றோம்.
ஜீரோ பிஜேபி என்று இயக்கம் நடத்தினோம். பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்பதற்கு பதில் ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க, தொலை தூரத்தில் எங்கேயோ. சென்ற முறை அவர்களுக்கு 4 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு இல்லை, ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவரும் கூட பெருசாக தெரியல யாருக்கும். அது சரி. ஆனால் அதே நேரத்தில் பாஜக இல்லாமல் போனது வெற்றி தான். பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் தலையெடுக்க முடியாத அளவுக்கு மக்கள் வீழ்த்தி இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாஜகவுக்கு எதிரான சக்தியாக வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பிய திமுக தோல்வி அடைந்து விட்டது. திமுக தலைமையிலான கூட்டணி தோத்துட்டாங்க. இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் உட்பட இந்த கட்சிகள் தோத்துட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க சில காரணங்களை ஆராயிறாங்க. இப்போ எஸ்ஐஆர், வாக்குப்பதிவு இயந்திரம் போன்ற காரணிகளை பலரும் முன்வைத்திருக்கிறாங்க. ஆனால் தோற்றுப்போன திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கருத்தை முன்வைக்கலை. திமுக கழகம் தோற்று போனது மட்டுமல்ல, திமுக கழகத்தினுடைய தலைவராகவும் முதல்வர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தப்பட்ட மு.க. ஸ்டாலின் சொந்த தொகுதியாகிய கொளத்தூரிலேயே தோற்று போயிருக்கிறார். இதில் தொடக்கத்திலிருந்து விஜய் குறித்தும் தேவேக குறித்தும் முன்வைத்துக் கொண்டிருந்த கருத்து என்னன்னா, அவர் ஒரு நடிகர் என்பதும் நீண்ட கால திரையுலகத்தில் இருக்கிறார் என்பதும், அவரிடம் ஒரு கவர்ச்சி இந்த இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இருக்கிறது என்பதும் ஒரு காரணி அவர் அரசியலுக்கு வருவதற்கு. ஆனால் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு அது மட்டுமே போதாது. அதை தாண்டி வேறு சில காரணிகள் தேவைப்பட்டன. அந்த காரணிகள் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்குகள், அதே காரணத்தினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள், அதே போல பாஜகவுக்கு எதிரான வாக்குகள். இந்த வாக்குகளுக்கெல்லாம் ஒரு குவி மையம் தேவைப்பட்டது. இது முதன்மையான திமுக எதிர்ப்பு தான். ஏன்னா திமுக தான் ஆளுங்கட்சி. இந்த ஆன்டி இன்கும்பன்சி என்று சொல்லப்படுகிற பதவியில் இருக்கும் கட்சிக்கான எதிர்ப்பு என்பது அது ஒரு மையத்தை தேடியது. அந்த மையமாக அதிமுக வருவதற்கு பதிலாக, வேறொரு கட்சி வருவதற்கு பதிலாக, தேர்தல் அரசியலில், பதவி அரசியலில் இதுவரை சோதித்தறியப்படாத விஜயனுடைய கட்சியை ஒரு கணிசமான பகுதி, அது பெரும்பான்மை இல்லை, ஆனால் கணிசமான பகுதி, 35 விழுக்காடு வரைக்கும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக திமுக, அதிமுக 2 கட்சிகளும் மிக பெரும் அளவில் பணம் செலவு பண்ணி, ஓட்டுக்கு பணம் கொடுத்து, இவங்களும் சில இடத்துல கொடுத்துருக்கலாம், ஆனால் அதோடு ஒப்பிடும்போது ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் ரொம்ப திட்டமிட்ட முறையில் பண விநியோகம் செஞ்சாங்க. திமுக, அதிமுக அப்படியெல்லாம் இல்லை. பெரும் தலைவர்கள், பெரும் புள்ளிகள், பெரும் தொழிலதிபர்கள் என்பதை காட்டிலும் இப்போ 67 திமுக சார்பில் நிறுத்தப்பட்டவர்களைப் போல எளிய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு பல பேர் யாருன்னே அறிமுகம் இல்லாதவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கூட்டி கழித்து பார்த்தால் திமுக எதிர்ப்பு தான் விஜயினுடைய வலிமை. அவர் அதில் கவனமாக இருந்தார். பாஜக கொள்கை எதிரிலாம் சொல்லிக்கிட்டாலும் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டின்னு மீண்டும் மீண்டும் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணார். அவரே தெரிஞ்சு செஞ்சாரோ, அவருக்கு சொல்லி கொடுத்து செஞ்சாரோ, திமுக எதிர்ப்பு இவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை பெருமளவுக்கு திமுக தலைவர்கள் உணர்ந்து கொண்டதா தெரியல, அல்லது உணர்ந்து கொண்டதாக காட்டிக்கொள்ளலை. அவங்க நம்ம தான் வெற்றி பெறுவோம், இது முன்னாலே எழுதி வைக்கப்பட்ட ஒன்று என்பது போலத்தான் பெரும்பாலும் நடந்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன நடக்குது, மக்கள் மத்தியில் என்ன உணர்வுகள் இருக்குதுங்கிறது தலைமைக்கு தெரியல, அல்ல தெரிந்து கொள்ள விரும்பலை. அவங்க கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருண்டது போல நினைச்சாங்க. சரி, திமுக மேலே என்ன விருப்பம்? திமுக ஆட்சி எத்தனையோ நலத்திட்டங்கள் செயல்படுத்தினாங்க. இந்த இலவச பேருந்து பயணம், விடியல் பயணம், அப்புறம் கல்வித்துறையில் மதிய உணவோடு காலை உணவு, இந்த மாதிரி நிறைய செஞ்சாங்க. அது நிறைய விளம்பரத்தோடு செய்யப்பட்டது.
அவை உண்மையிலேயே அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா மக்கள் அதை எவ்வளவு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாம் ஆய்வுக்குரிய செய்திகளாக மாறிடுச்சு. இந்திய அரசுக்கான எதிர்ப்பு, இந்திய அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு. ஆனால் அந்த எதிர்ப்புக்கு பதிலாக இவர்கள் ஒரு மாற்று கல்விக் கொள்கையை முன்னிறுத்துவதற்கு பதில் அதே இந்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை வேறொரு வண்ணம் பூசி அதைத்தான் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தியதாக கல்வியாளர்கள், திமுகவை ஆதரித்த கல்வியாளர்களே குற்றஞ்சாட்டுறாங்க. கடைசி வரைக்கும் தமிழகத்திற்கான தனி கல்விக் கொள்கை என்ற ஒன்றை முழுமையாக அவர்கள் வெளியிடவே இல்லை. அதே போல போராடும் மக்கள் மீது அரசு அடக்குமுறை என்பது, அது தூய்மை பணியாளர் போராட்டமாக இருந்தாலும், சாம்சங் போராட்டமாக இருந்தாலும், காவல்துறையினுடைய மோதல் கொலைகள், அதே போல காவல் கொட்டடி சித்திரவதைகள் எல்லாத்திலையுமே பிரதிபலிச்சிச்சு. நம்ம ஒரு பட்டியலே வச்சிருந்தோம் என்னென்ன கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு. அது அவங்க ஒன்றும் அதை பற்றி கவலைப்படலை. இப்போ எல்லாத்திலையும் பெருசாக இப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த தேர்தல் முடிந்த பிறகு கடந்து போயிருக்கிற இந்த காலத்தில் நடந்திருக்கிற நிகழ்ச்சிகள், வெளிவந்திருக்கிற செய்திகள் எல்லாவற்றையும் பார்த்தால் திமுக மீதான எதிர்ப்புக்கும் வெறுப்புக்கும் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் முதன்மை காரணம் மிக பரவலான ஊழல் தான் என்பதுதான் என்னுடைய ரீடிங். அதுதான் நான் அப்படிதான் பார்க்குறேன். இது மற்றவங்க கருத்தும் கேட்டு தான் நம்ம இறுதி செய்யணும். என்னுடைய பார்வை அதுதான். ஏன்னா இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு பிரச்சனை இப்போ வந்துச்சு பாருங்க. இது நம்ம ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஜெயலலிதா காலத்திலே உண்டு தான். என்ன நிறுவனம் தமிழக அரசோடு ஒப்பந்தம் செய்தாலும், என்ன கான்ட்ராக்ட் வந்தாலும் 5% பார்ட்டி ஃபண்டை கொண்டு போய் தோட்டத்தில் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சிருந்தாங்க. அந்த கட்சியை சேர்ந்த பல தலைவர்களே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் அடிக்கடி என்னுடைய நிகழ்ச்சிகளில் பூரா ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு தடவை வெற்றி பெற்று விட்டால் அடுத்த 5 ஆண்டு வெற்றி பெறாமல் போவதற்கு என்ன காரணம்? இப்போ மேற்கு வங்கத்தில் ஜோதிபாசு ஒரு முறை ஆட்சிக்கு வந்தார். 25 ஆண்டுகள் தொடர்ந்து அவர் ஆட்சி செய்தார். அதுக்கு பிறகும் மொத்தத்தில் 34 ஆண்டுகள் இடது முன்னணியுடைய அரசாங்கம் இருந்துச்சு. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி 15 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செஞ்சார். இப்ப வீழ்த்தப்பட்டிருக்கார். பல்வேறு காரணிகள் இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறுதுங்கிறதுக்கான காரணம் என்ன? 91 ஒரே ஒரு தொகுதியில் திமுக வெற்றி பெற்றுச்சு. அவங்க மற்ற எல்லாம் தோத்து போனாங்க. ஜெயலலிதா பெரிய ஸ்வீப்பா ஜெயிச்சாங்க. ஆனா 5 ஆண்டுகளில் 96 அந்த அம்மாவே தோத்து போனாங்க. 4 இடத்துல தான் மொத்தத்திலே ஜெயிக்க முடிஞ்சுச்சு. 2க்கு இடையில என்ன நடந்துச்சு? 91க்கும் 96க்கும் இடையில தான் வளர்ப்பு மகன் கல்யாணத்திலிருந்து மகாமக குளத்தில் போய் ஜலக்கிரீடை பண்ணதிலிருந்து எல்லா இதுவும் அந்த 2க்கு இடையில தான். ஆனால் 96 ஜெயிச்ச திமுக அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் அதை இழக்குது. ஏன்னா அந்த காலம் என்பது பெரிய அளவில் ஊழல் மீண்டும் தலையெடுத்துச்சு. அப்போ ஆட்சிக்கு வருவது, அதிகாரத்தை பிடிப்பது, ஊழல் செய்வது. இதுதான் அடுத்த முறை மீண்டும் அதிகாரத்தை பிடிப்பதற்கு வழியே என்னன்னா ஊழல் செய்து கட்சி நிதி திரட்டுவது. இதுதான் முதன்மை காரணமாக நான் கருதுறேன். இந்த ஊழல் மக்களுக்கு பரவலாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சில தொழிலதிபர்கள், அந்த சில பெரும்பணக்காரர்கள், அவங்களுக்கு சில உரிமங்கள் கொடுப்பதற்கு வாங்கின லஞ்சமா மட்டும் இது இல்லை. ஒரு கல்லூரி ஆசிரியர் அவருக்கு இடமாறுதல் வேணும்னா அவரு பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும். அவர் வேலை நிரந்தரமாக்கணும்னா அவர் பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும். இது பார்ட்டி ஃபண்டுன்னு அதிகாரபூர்வ கணக்கா? யார் கணக்கு வச்சிருக்கா? அதுக்கு யார் பொறுப்பு? முதல் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆண்டு காலத்திற்குள் 30,000 கோடி சம்பாதித்து விட்டார்கள்னு சொன்னதா ஒரு ஆடியோ பதிவு வெளிவானுச்சு. இன்னைய வரைக்கும் அது தான் சொல்லல அப்படின்னு அவர் மறுக்கவும் இல்லை, அல்லது அவர் சொல்றது பொய்ன்னு சொல்லி திமுக அரசு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. துறை மட்டும்தான் மாத்தினாங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? அப்படின்னா இப்ப அவரு பிடிஆர் பழனிவேல் போன தேர்தலையே சொன்னாரு, வாக்குக்கு பணம் கொடுங்கன்னு எனக்கு எல்லாரும் சொல்றாங்க, மூத்த மந்திரிகள்லாம் சொன்னாங்க, நான் கேட்கல, நான் விரும்பலன்னு சொன்னார். இந்த முறை அவர் சொல்லியிருக்கிறார், தோத்ததுக்கு பிறகு
நான் தோத்ததை பற்றி கவலை இல்லை, ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்காத ஒருத்தர் தான் நான் தோத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்? எந்த விளக்கமும் இல்லை. அப்போ இந்த ஊழல் என்பது இப்படி தான் இருக்கும், ஒத்துக்கங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பள்ளிகளுக்கு வாங்கிறது, அப்புறம் இந்த குவாரியில் நடக்கிற ஊழல், இதெல்லாமே பரவலாக தெரிந்த ஊழல். நிறைய பட்டியலிடணும். அதே போல் இவங்க சொன்ன நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு நலத்திட்டங்களாக இருந்துச்சுன்னா, கல்வித்துறையே பெருசாக சொல்கிறாங்க. கல்வித்துறையில் முனைப்போடு செயல்படக்கூடிய கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏராளமான தமிழ் வழி பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அது அரசுக்கு ஒரு தெளிந்த கல்விக் கொள்கை இல்லாமல் போனது தான் ஒரு காரணம். நிறைய விஷயங்களில் சமரசம் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆணவ கொலைகள், ஆணவ குற்றங்களுக்கு எதிரான சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வந்தும் அதையெல்லாம் அவங்க நிறைவேற்றலை. வேறு ஒரே ஒரு செய்தி, நான் விகடனிலே ஒரு கட்டுரை எழுதினேன், ஸ்டாலின் தவற விடுகிற வாய்ப்புன்னு சொல்லி. சாதிவாரி கணக்கெடுப்பை மட்டும் எடுங்க, தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் அடியோடு மாறிடும் என்று சொன்னோம். ஆனால் அவங்க அதை செய்யவே இல்லை. ஏன்னா அந்த முயற்சி எப்படி நிதிஷ்குமாரை எவ்வளவு தூரம் பீகாரில் வலுப்படுத்துனுச்சு, பீகார் அரசியலையே அது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஆனால் அவங்க கடைசி வரை கேட்கவே இல்லை. சட்டப்பேரவையிலே தவறான தகவல் கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுக்கிற அதிகாரமே நமக்கு இல்லைன்னாங்க. அதிகாரம் இருக்குன்னு ஆதாரம் நம்ம கொடுக்குறோம், அதிகாரம் இல்லைன்னு தான் அவரும் ரகுபதியும் சொன்னாங்க. இப்படி நிறைய நம்ம பட்டியலிட்டு சொல்லலாம். காரணிகள் நிறைய இருக்கு. ஆனால் முதன்மை காரணி என்பது நண்பர் சுட்டி காட்டியிருக்கிற மாதிரி மிக பரவலான எல்லோரும் அறிந்த அந்த ஊழல் தான். இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற புதிய செய்திகள் பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் செந்தில் பாலாஜி ஊழல் பேர் வழின்னு வேற கட்சிக்காரங்களாம் சொல்ல வேண்டியில்லை. ஸ்டாலின் நேரடியாக கரூரில் போய் பேசியிருக்காரு. இந்த ஊரில் ஒருத்தர் அமைச்சர் இருக்கிறாரு, ஜெயலலிதா யாரை மாற்றினாலும் இவரை மாற்ற மாட்டாங்க, ஏன்னா இவர் அவ்வளவு அவங்களுக்கு முக்கியமானவர். இப்போ அவர் மேலே புகார்களெல்லாம் கொடுத்ததும் திமுக தான். ஆனால் அதுக்கு எந்த விளக்கமுமே இல்லாமல் அவர் அந்த வழக்கில் கைதானா கூட அவரை ஒரு தியாகியாக காட்டுறாங்க. அவர் தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுல வல்லவர்னா என்ன அர்த்தம்? மூக்குத்தி கொடுப்பார், பட்டபாத்திரங்கள் கொடுப்பார், காசு விநியோகம் பண்ணுவார். இப்போ கடைசியாக வந்திருக்கிற பிரச்சனையிலையும் அவருடைய பேர் அடிபடுது. இதுக்கெல்லாம் எந்த விளக்கம் சொல்ல வேண்டியதில்லைன்னு திமுக நினைக்கிறாங்க. நீங்கள் தவேக ஆட்சி என்பது ஒரு வகையில் பார்த்தால் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம், திமுக போன்ற அடையாளங்களை ஒழித்து கட்டி ஒரு சூனியத்தை, வெற்றிடத்தை ஏற்படுத்தி அந்த வெற்றிடத்தில் பாஜக நுழைவதற்கான ஒரு ஏற்பாடு தான். இது அதிமுக வழியாக செய்ய முயன்றார்கள். இப்போ அதிமுக தோத்து போனுச்சு, அது வரலைங்கிறதுனால தவேக வழியாக செய்ய பார்க்குறாங்க. கூட்டி கழித்து பார்த்தால் தவேக என்பது இன்னொரு அதிமுக, அவ்வளவுதான். விஜய்க்குள்ள ஒரு எம்ஜிஆரும் இருக்கிறாரு, ஒரு ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எந்த சங்கடமும் பண்ணல. ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளி, உச்சநீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்ட ஊழல் குற்றவாளி. நாங்கள் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதான்னு சொல்லி பேசுறதுல அவங்களுக்கு எந்த கூச்சமும் இல்லை. எம்ஜிஆரும் ஊழல் பண்ணவர் தான், ஜெயலலிதாவும் ஊழல் பண்ணவர் தான். அது ஜெயலலிதா குறிப்பாக தண்டிக்கப்பட்ட ஒரு ஊழல் குற்றவாளி. நீங்கள் சட்டப்பேரவையில் படம் வச்சுக்கலாம், அந்த அம்மாவை போட்டிருக்கலாம். நாங்கள் தான் உண்மையான அதிமுக இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மைதான். இப்போ அதிமுக எப்படியெல்லாம் நெருக்கடி நிலையை ஆதரிச்சதோ, அதிமுக எப்படியெல்லாம் பாஜகவிற்கு துணை போனதோ, அதிமுக கடைசியாக எடப்பாடி எப்படியெல்லாம் அந்த தொகுதி மறுசீரமைப்பினால் நமக்கு என்ன கெடுதல் வந்துடுச்சு என்று பேசினாரோ அந்த அளவுக்கு தான் அந்த கட்சி போய்கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் அதை எதிர்த்து வீழ்த்தணும்னா மாற்றுக் கொள்கைகளை வச்சு வீழ்த்த முடியுமே தவிர அவங்க செய்கிற அதே நடைமுறைகளை கையாளுவதன் மூலம் முடியாது. நம்ம இன்னும் விரிவாக பின்னால் பேசலாம். இப்போதைக்கு ஒரு 2-3 செய்திகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இந்திய அரசியலில் இந்த அரசியல், அதாவது இந்த கட்சி மாறுறது, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, கயாராம் ஆயாராம்னு. இது 67 ஹரியானாவில் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ இருந்தார், கயாலால்னு சொல்லி. அவர் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றாரு. அப்புறம் கட்சி மாறினார். எதிர்கட்சிகள் சார்பில் வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸுக்கு மாறினார். அப்புறம் திரும்ப ஐக்கிய முன்னணிக்கு திரும்பி போனார். அப்புறம் திரும்பவும் காங்கிரஸுக்கு போனார். மீண்டும் ஒரு முறை ஐக்கிய முன்னணிக்கு போனார். எல்லாம் குறுகிய காலத்துக்குள் நடந்துச்சு. அப்போ காங்கிரஸ் தலைவர் ராவ் பீரேந்திர சிங் அவர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கொண்டு வந்து அறிவிச்சு,
கயாராம் அப் ஆயாராம் ஹை அப்படின்னு சொன்னார். கயாராம் இப்போது வந்துட்டாரு, போன ராம் இப்ப வந்த ராம் ஆகிவிட்டார்னு சொன்னார். 1985 தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி மாறல் தடை சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. இது அன்னைக்கு நடந்தது 67. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி மாறல் மூலம் ஆட்சி அமைப்பதற்கு முதல் அடித்தளம் இட்டவர், அல்லது சரியா அவங்க பாஷையில சொன்ன பிள்ளையார் சுடி போட்டவர் ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரி. அதை நம்ம மறந்துடவே முடியாது. 1952 சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரசுக்கு 152 இடம் தான் கிடைச்சிச்சு. அது மைனாரிட்டி. கம்யூனிஸ்ட் கட்சி 62 இடம் ஜெயிச்சிச்சு. கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி 35 இடம் ஜெயிச்சிச்சு. அதுக்கு முன்னால முதலமைச்சராக இருந்த PS குமாரசாமி ராஜா திருவள்ளிபுத்தூர் தொகுதியில் தோத்து போனார். ராஜாஜி தேர்தல் நிற்கவே இல்லை. அவர் நாட்டினுடைய முதல் இந்திய தலைமை ஆளுநர், கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அப்ப தமிழ்நாட்டில், அதாவது அன்னைக்கு இருந்த சென்னை மாகாணம், அதில் ஆந்திரா கணிசமான அளவுக்கு இருந்துச்சு, கொஞ்சம் கேரளா இருந்துச்சு, கொஞ்சம் கர்நாடகம் கன்னட மொழி பேசுகிற பகுதி இருந்துச்சு. அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஒரு முன்னணியோ ஆட்சிக்கு வர விடக்கூடாது என்று ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் எல்லாரும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி அரசியல் இருந்து ஓய்வு பெற்று வீட்டில் உட்கார்ந்திருந்த ராஜகோபாலாச்சாரியை கூப்பிட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு போங்கன்னாங்க. தமிழ்நாட்டில் அவர் எம்எல்ஏ சென்னைக்கு போங்கன்னாங்க. சென்னையில் அவர் எம்எல்ஏ கூட இல்லையேங்கும் போது அப்ப இருந்த ஆளுநரை விட்டு மேலவை உறுப்பினராக அவருக்கு நியமன உறுப்பினர் புறையை கொடுத்தாங்க. அவர் இங்க என்ன பண்ணார்னா இல்லாத ஒரு பெரும்பான்மையை அவர் உருவாக்கினார். அதுக்காக என்ன பண்ணாரு, இவரை எதிர்த்து போட்டியிட்ட கட்சிகளை தன்னோடு சேர்த்துக்கிட்டார். முக்கியமாக பொதுநல கட்சின்னு ஒரு கட்சி, அது வன்னியர்களுடைய கட்சி, உழைப்பாளர் பொதுநல கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர் மாணிக்கவேல் நாயக்கர், அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவரை தன்னோடு சேர்த்து கொண்டார். இன்னொரு வன்னியர் கட்சி இருந்துச்சு, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, ராமசாமி படையாச்சி. நம்ம இந்த இப்போ சென்னையில் அவருக்கு ஒரு சிலை இருக்கு பாருங்க, கிண்டி பக்கத்தில். அந்த ராமசாமி படையாச்சி அவருடைய கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க. அவர் அமைச்சரவையில் இடம்பெறலை. இன்னும் சுயேட்சைகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அது நமக்கு அவங்க காசு கொடுத்து வாங்கினாங்களா பதவி கொடுத்து வாங்கினாலும் நமக்கு தெரியாது, சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் லீக் கட்சி இருந்துச்சு, சென்னை மாநில முஸ்லீம் லீக் கட்சி இருந்துச்சு, அதுவும் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. ஏன்னு கேட்டதுக்கு கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது என்று அது சொன்னிச்சு. இது 52 ராஜாஜி முதல்வரான விதம். 52 தான் இது அடிபோடப்பட்டது. கயாராம் ஆயாராம் கயாராம் பேர் வந்தது 67 தவிர அப்பயே தொடங்கிட்டாங்க. மீண்டும் நமக்கு தெரியும் 57 கேரளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான EMS தலைமையிலான அரசாங்கம் உருவானுச்சு. இப்ப ரொம்ப அண்மைய உதாரணம், இப்ப அண்மையில் ஒரு சன் நியூஸ் விவாதத்தில் நான் சொன்னேன், இந்த மாதிரி திமுக சார்பில் ஆளுநருக்கு விண்ணப்பம் கொடுக்குறாங்க. இந்த என்னது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி பண்ணுறாங்க, கட்சி மாறதை தடுக்கிறதுக்கு நீங்கள் தலையிடணும், ஏன்னா விஜய் கட்சிக்காரங்க மாற்று கட்சிக்காரர்களை இழுக்கிறாங்க. அதிமுக ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க, எங்கள் கட்சிக்காரங்களை எல்லாம் விலக வச்சு அவங்க கட்சியில் கொண்டு சேர்க்கிறாங்க. 2 அப்போ திமுகவும் கொடுக்குது, அதிமுகவும் கொடுக்குது. அப்போ யார்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க, ஆளுநர்கிட்ட கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், இதில் முதல் குற்றவாளியே ஆளுநர் தான். 2 வகையில் நான் சொல்றேன். ஒன்று, 107 இடங்களில் தவேக வெற்றி பெற்ற உடனேயே, தனிப்பெருங்கட்சி என்று ஆன உடனேயே நேரடியா அந்த குழுவினுடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவரை ஆட்சி அமைக்க அவர் அழைக்கணும். அதுக்கு மேல அவர் காத்திருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சிபிஐ சிபிஎம் விசிக ஆளுநர் ஆட்சி வருவதை தடுப்பதற்காக நாங்கள் போய் ஆதரிக்கிறோம் என்று சொன்னது சட்டப்படி சரியானது அல்ல. ஏன்னா அறுதி பெரும்பான்மை இருந்தால்தான் ஆட்சி அமைக்கணும்னு இல்லை, தனிப்பெருங்கட்சியை அமைக்கலாம். அவங்க சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிச்சா போதும். இவங்க திமுக மீது அவங்களுக்கு இருக்கிற வருத்தம் கோபம் இதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு இந்த திமுக தோத்து போச்சு ஜெயிக்கிற பக்கம் தாவிக்கிறதுக்காக தவேகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவுன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரிச்சாங்க.
ஒரு முதல்ல வெளியிலிருந்து ஆதரவுனாரு, அப்புறம் உள்ளே இருந்து ஆதரவுனாரு, அமைச்சரவையில் பங்கு பெறதுனாரு, ஆனால் கூட்டணி இல்லைன்னாரு. இப்போ கடைசியாக கூட்டணிங்கிற அளவுக்கு திருமாவளவன் அவர் போய் சேர்ந்துட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு பத்தலை. உங்களுக்கு வலுவான தனியான அறுதியான பெரும்பான்மை வேணுங்கிறதுக்காக அதிமுகலேருந்து 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்க. அதுவும் பத்தாது, எங்களோடய வந்து சேர்ந்துருங்கன்னு இப்போ ஒவ்வொருத்தராக சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ திமுகலேருந்து சில பேர் போயிருக்கிறாங்க, ஆனால் அதிமுகலேருந்து பெரும் எண்ணிக்கையில் போய் அங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பது யார்? அமித்ஷாவும் அமித்ஷாவினுடைய கையாளாக ராஜ்பவனத்தில் உட்கார்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அர்லேக்கர் தான். இது ஒன்று. இரண்டாவது, இந்த அர்லேக்கர் எந்த நலன்களின் சார்பில் இங்கே உட்கார்ந்து செயல்படுறாரோ, நேற்று RN ரவி, அதுக்கு முன்னால புரோஹித், இவங்கெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி இப்ப மேற்கு வங்கத்தில் என்ன செய்து கொண்டிருக்கு? இதுதான் முக்கியம். மேற்கு வங்கத்தில் 80 உறுப்பினர்கள் மம்தா கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 60 பேரை பிரிச்சாச்சு. ஆனா கட்சி மாறல் தடை சட்டத்தின்படி நீங்க இவ்வளவு பேர் இருந்தால் மட்டும் போதாது, 3/2 பங்கு இருப்பது மட்டும் இல்ல, அந்த கட்சி தலைமை ஏற்றுக்கொள்ளணும். மம்தா ஏற்றுக்கொள்ளலன்னா நீங்க வந்து, ஆனா அவரை ஒரு சிபிஎம்ல கடந்த காலத்தில் இருந்த ஒருத்தர், அவர் போய் இன்னைக்கு மம்தா கட்சியில அந்த அம்மா வந்து அவருடைய மருமகனை வாரிசாக்குறாங்க, நான் அதுக்கு எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழுவுக்கு தலைவராக இருக்காரு. அவருக்கு பேர் என்ன? லீடர் ஆஃப் அப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர்னா ஆளுகிற கட்சி எதுக்குறாரா? பாஜக அரசு, சுவேந்து சர்க்காரை எதுக்குறாரா? இல்லை. அவர் சொல்றாரு, இந்த ஆட்சிக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம், ஆதரவாக இருப்போங்கிறார். ஆனா எதிர்கட்சி. அங்க மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்திலேயே பெரும்பாலான உறுப்பினர்கள் 9 பேர் தவிர பாக்கி எல்லாரையும் அவங்க தங்களோட கொண்டு போயிட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு கட்சியில தான் இருக்க முடியும். கடந்த காலத்தில் போல அவங்க சுயேட்சைகளாக இருக்க முடியாது. எனவே ஒரு கட்சி ஏதோ ஒன்று ஒரு காலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியினுடைய பேரை கொடுத்து அந்த கட்சியில் இதுவரைக்கும் 2 உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. கட்சி உறுப்பினர்களே 2 பேர். ஆனால் அவளுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு 18 பேரோ 17 பேரோ, மேற்கு வங்க சட்டப்பேரவையில் அது திரிபுராவில் பதிவு பண்ணப்பட்ட கட்சி, அப்படி கொண்டு வந்து இப்போ நுழைச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து கட்சி மாறலை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற, அதை கொண்டு தன்னுடைய இப்போ கடைசியாக மோடியினுடைய ஆதரவாளர், ரிப்பப்ளிக் டிவியினுடைய உரிமையாளர் அந்த அர்னாப் கோஸ்வாமி, அவர் தெளிவாக ஒரு கணக்கு கொடுத்துருக்கிறாரு. வெகு விரைவில் பாஜக அரசுக்கு, என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு, மோடி அரசுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை வரப்போகுது. நமக்கு நல்லா தெரியும், 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது 400 இடம் வேணும்னு கேட்டாங்க. 400ல் 300 கூட கொடுக்கல. இன்னும் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கூட கொடுக்கல. அப்ப மக்களிடமிருந்து அவர்கள் கேட்டு பெறாமல் போன ஒரு கட்டளையை இப்ப என்ன பண்றாங்க? வேறு கட்சி உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி சரி கட்ட பார்க்கிறாங்க. அப்ப அப்படி ஒரு கட்சி அதனுடைய ஆளுநர்கிட்ட போய் தான் இவங்க திமுகவும் அண்ணா திமுகவும் மனு கொடுக்குறாங்க. ஐயோ பாருங்க, கட்சி தாவல் ஊக்கப்படுத்துறாங்க, எங்க உறுப்பினர்களை எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க, இதை நீங்க தடுத்து நிறுத்தணும், நடவடிக்கை எடுக்கணும். அவர் என்ன நடவடிக்கை எடுப்பாரு? எந்த நடவடிக்கை எடுப்பார்? மகாராஷ்டிரத்தில் அவங்க எந்த சிவசேனைக்காரங்களெல்லாம் விலைக்கு வாங்குறது தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்களா? எத்தனை இடங்கள்ல இந்த கட்சி மாறலை பயன்படுத்தி தங்களுடைய பெரும்பான்மையை அவங்க பெருக்கிக்கிட்டே போறாங்க. நாடாளுமன்றத்தில் இன்னொரு தேர்தல் நடத்தாமலே 3/2 பங்கு பெரும்பான்மை பெற்று ஒரு இந்துத்துவ அரசுக்குரிய சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கம். அதுக்குதான் அவங்க உடந்தே போறாங்க. இப்ப இதுக்கிடையில வந்த ஒரு பொருளி என்ன, அது பொருளியா உண்மையா என்பதை சம்பந்தப்பட்டவங்க சொல்லணும். ஏன் இப்படி நீங்க செய்யறீங்க அப்படின்னு இந்த அதிமுக காரங்களை கேட்டா, எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவினுடைய கொள்கைகளை எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு யாரு? விஜய். அதனால நாங்க அந்த அப்படி சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடியார் திமுகவோடு கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாரு, நாங்க காலம் பூரா திமுகவை எதிர்த்தவங்க, நாங்க எப்படி அதுக்கு ஒத்துக்குவோம்? எனவே எங்களுடைய டிஎன்ஏவே ஆன்டி டிஎம்கே டிஎன்ஏ தான், நாங்க முடியாதுங்கிறாங்க. திமுக தரப்புல என்ன சொல்றாங்க?
நாங்கள் அனுப்பி வச்ச ஆட்கள் தான் இந்த ஆட்சிக்கு ஸ்டாலினே சொல்லியிருக்கார். ஸ்டாலின் எந்த இடத்துலையும் திமுக அதிமுக கூட்டணி மந்திரி சபை அமைக்கணும்னு அவர் வாயால சொல்லலை. எடப்பாடியை முதல்வராக்குவோன்னு தன்னுகிட்ட சொன்னதா இவ்வளவு நாள் கழிச்சு முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மொஹிதீன் சொல்லியிருக்கார். இதுவரை ஸ்டாலின் நேரடியாகவோ மற்றவர்கள் வழியாகவோ அந்த கருத்தை மறுக்கலை. சரி, எல்லாருக்கும் நான் மறுப்பு சொல்ல முடியாது, நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனே, 6 மாதத்திற்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம், மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அவங்க ஆட்சி அமைக்கட்டும் நான் சொன்னதுக்கு பிறகு என்கிட்ட இந்த கேள்வி எது கேட்குறீங்கன்னு சொல்ல முடியாது. சிபிஐ சிபிஎம் மாறி மாறி பேசுறாங்க. முதல்ல பேபி சொன்னாரு, ஆமா அதிமுகவை ஆதரிப்பதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னாரு. அடுத்து சொன்னாரு, அது நான் போகல அந்த கூட்டத்திற்கு, எங்க தோழர்கள் சொன்னாங்கன்னாரு. அடுத்து மாநில செயலாளர் சண்முகம் சொன்னாரு, அப்படி எதுவுமே ஸ்டாலின் எங்கள்கிட்ட பேசல அப்படின்னு சொன்னார். இப்போ கடைசியா புதிய தலைமுறை பேட்டியில் என்ன சொன்னாங்க, விஜயகாந்தோட மச்சான் சுதீஷ் அப்படி ஒரு கருத்தை சொன்னாருன்னாங்க. அவர் என்ன டிஎம்கே சார்பில் அவர் பேச முடியுமா? அவர் சொன்னாருன்னாங்க. இப்போ வீரபாண்டியன் அப்படிதான், அவர் எல்லாமே நான் சொல்லியிருந்ததை கூட சுட்டி காட்டியிருந்தாரு. ஆக்டிவ் வாய்ஸ்னு ஒன்று இருக்குது இங்கிலீஷில், ஆனால் இவங்க எல்லாம் பேசிவ் வாய்ஸ்லேயே பேசுகிறாங்க. சொல்லப்பட்டது, பேசப்பட்டது, கேள்விப்பட்டது எல்லாம் சொல்கிறாங்களே தவிர ஸ்டாலின் சொன்னார், உதயநிதி சொன்னார் அப்படின்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆர்எஸ் பாரதி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இருந்தால் என்ன தப்புன்னு கேட்குறாரு. இப்போ நம்ம திமுகவினருடைய உள்ளம் அறிந்த ஒருத்தராக இருக்கிற தோழர் சுபவி, திமுக அதிமுக கூட்டு சேர்ந்தால் என்ன தவறுன்னு கேட்குறாரு. அப்போ கூட்டு சேர்ந்தாலும் நீங்கள் போன தேர்தலையே கூட்டு சேரலாமே, அதுக்கு இவ்வளோ நாள் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லையே. கூட்டு சேர்ந்தால் என்ன தவறு? கடந்த காலத்தில் பட்நாயக் இங்கே பிஜு பட்நாயக் முயற்சி பண்ணார், திமுக அதிமுக நான் சேர்த்து வைக்கிறேன், ஆட்சி அவங்க வைத்துக்கொள்ளட்டும், கட்சி அங்கிட்ட இருக்கட்டும்னு கலைஞர் கூட பேசினார். ஆனால் நடைமுறையில் சாத்தியப்படலை. இப்போ என்ன தவறுன்னு சொல்றவங்க, தேர்தலில் யாருக்கிட்ட ஓட்டு கேட்டு உங்க கூட்டணிக்கு 73 இடம் கிடைச்சிச்சு, அவங்க யாரு பேர்ல ஓட்டு கேட்டு 49 இடமா இனிமே ஜெயிச்சாங்க. ஸ்டாலினை முதல்வராக்குவோங்கிறது இந்த கூட்டணியோட முழக்கம். சிபிஐயோ சிபிஎம்மோ ஸ்டாலின் அவர் இல்லைன்னா விஜய்னெல்லாம் கேட்கல, ஸ்டாலினுக்கு தான் கேட்டாங்க. திரும்ப அதை மாற்றிக்கொள்ளணும்னா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்படி எதுவும் நடத்தலை. எங்கள்கிட்ட ஒரு கடுமையான எதிர்ப்பு காட்டலன்னு இவர் சொல்றாரு திருமாவளவன். இப்போ கடுமையான எதிர்ப்பு காட்டினா அப்போ வெளியே வந்துருவாரா, விட்டுருவாரா? இது என்ன சமாதானம்? இது என்ன விளக்கம்? இது என்ன கூட்டணி? இது அப்ப இல்லைன்னு சொன்னோம். நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுங்க. மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் திமுக பதவிகளை பெற்றுக்கொண்ட போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று ஒரு கூட்டணி அமைத்து, அந்த கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பு குழு அமைத்து, அந்த கூட்டணியின் சார்பில் குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டீங்களா இல்லையா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னா டெல்லியில கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது ஏற்றுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? தமிழ்நாட்டில் ஒரு கட்சி மட்டுமே இந்த கூட்டணியின் பயன்களை பெறணும். ஏன்னா கடந்த காலத்தில் 2006 இவர் கலைஞர் அப்படிதான் ஒரு மைனாரிட்டி எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தினார். யாருக்கும் எதுவும் கொடுக்காமலே, பங்கு கொடுக்காமலே. இந்த பங்கு கொடுக்குற பிரச்சனையை தான் இதை பூரா பேசுகிறாங்க. இது ஒன்றும் ஏதோ ஒரு கட்சியினுடைய செயல் திட்டத்தை செயல்படுத்துவது, நாங்கள் வந்தால் நிலச்சிறுத்தத்தை செயல்படுத்துவோம், நாங்கள் வந்தால் இடபிள்யூஎஸை ஒழிச்சு கட்டுவோம், நாங்கள் வந்தால் இடஒதுக்கீடு, அதெல்லாம் விட எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், அமைச்சராகணும் அல்லது வாரிய தலைவராகணும், இவ்வளவுதான். எத்தனை ஒன்றுமே இல்லையே. அதன் மூலம் கட்சியை வளப்படுத்தி கொண்டு பார்ட்டி ஃபண்டு நீங்கள் மட்டும்தான் சேர்க்கணுமா, நாங்கள்லாம் சேர்க்கக்கூடாதா என்ற அணுகுமுறை தான் கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கிற அணுகுமுறை. அதனால வேண்டி இந்த திமுக அதிமுக கூட்டு சேர முற்பட்டங்கிறதுல என்ன தடை? இதுல ரெண்டும் திராவிட கட்சின்னு சொல்றாங்க, 2 பேரும் அண்ணாவை சொல்றாங்க, பெரியார எடுத்துக்கிறாங்க, சில நேரம் விட்டுறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு கேள்விதான், என்னன்னா எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியை கைவிட்டு விட்டார்களா? கேட்டீங்களா? இதை திமுக உங்களை ஆதரிப்பதாக இருந்தால் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்ற நிபந்தனை உண்டா? நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கல்விக் கொள்கையை நீங்கள் ஆதரிப்பீங்களா, எதிர்ப்பீர்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய
தொகுதி மறுசீரமைப்புக்கு எடப்பாடி ஆதரவு தெரிவித்தார். இதுல என்ன தப்புன்னு கேட்டார். இதனால் நமக்கு நன்மை தான் கிடைக்கும்னு சொல்றாங்களேன்னு சொன்னார். இப்ப கைவிட்டுருவாரா? இப்படி வரிசையா பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாம் விட்டுட்டு நாங்க பகையாளிகள் அல்ல பங்காளிகள் என்று RS பாரதி சொல்றார். நாங்க ஒன்றும் பங்காளிகள் தானே, நாங்க ஒன்றும் பகையாளிகள் இல்லையே. இப்ப யாரு பகையாளி, யார் பங்காளி? அப்ப தாவேக்க எப்படி எங்க இருந்து பகையாளியா வருது உங்களுக்கு? அவனும் தான் பெரியார் பொம்மை வச்சிருக்கான், அம்பேத்கர் பொம்மை வச்சிருக்கான், எல்லா படத்தையும் வச்சிருக்கிறான். இந்த சரஸ்வதி பூஜைக்கு சரஸ்வதி கும்பிடுற மாதிரி, அந்தந்த பூஜைக்கு ஏற்ற மாதிரி, லட்சுமி பூஜைக்கு லட்சுமி கும்பிடுற மாதிரி எல்லாரையும் கும்பிட்டுக்கிறான். சூட ஆரத்தி எடுக்காது ஒன்று தான் பாக்கி. அது எம்ஜிஆர் மூகாம்பிகைக்கு போனால் அவரு மூகாம்பிகைக்கு போகிறாரு. இப்போ இவங்க ஸ்டாலின் குடும்பத்திலேருந்து அது மாதிரியான கோயில்களுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, சத்துரு சம்ஹார பூஜை எல்லாம் பண்ணாங்க. எல்லாமே நடக்கத்தான் செஞ்சிச்சு. நேரடியாக ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் தான் தொடர்பு இல்லை. என்ன இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும்னா, வடநாட்டில் இன்னைக்கு கடுமையான பாதிப்பு எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்படுத்துவதற்கு பாஜக பயன்படுத்தி இருக்கிற ஒரு ஆயுதம் இந்த கட்சிகளுடைய, பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகளுடைய வாரிசு அரசியல். எதை சொல்லி மம்தாவை தனிமைப்படுத்துறாங்க? ஏன் கட்சியில வேற ஆளே இல்லையா? அபிஷேக் பானர்ஜி தான் வரணுமா மம்தாவுக்கு வாரிசா அப்படின்னு கேட்கிறாங்க. சிவசேனையில் அப்படிதான். அந்த தாக்கரே இல்லைன்னா இந்த தாக்கரே தானா? சரத்பவாரை எப்படி தனிமைப்படுத்தினாங்க? தேசியவாத கட்சின்னு வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த கட்சியில் ஒரு மகளோ அல்லது உடன் பிறந்தார் மகனோ தான் வரணுமா, வேற ஒருத்தர் வர முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இப்போ திமுகவில் அதே பிரச்சனை தான். ஏன் திமுகவில் ஒருத்தர் கட்சி தலைவராகவும் இன்னொருத்தர் முதலமைச்சராகவும் ஏன் இருக்கக்கூடாது? கட்சி தலைவர் தான் முதலமைச்சராக இருக்கணுமா? கட்சி அமைப்பு தனி, ஆட்சி அமைப்பு தனியா இருக்கக்கூடாது. இப்ப மேற்கு வங்கத்தில் அப்படித்தானே இருந்துச்சு. பிரமோத் தாஸ் குப்தா கட்சி செயலாளராக இருந்தாரு, ஜோதிபாசு முதலமைச்சராக இருந்தாரு. கேரளாவில் அப்படிதான். பினராயி விஜயன் முதலமைச்சராக இருந்தார், அவர் கட்சியில் வேற ஒருத்தர் செயலாளராக இருந்தாங்க. இப்ப இதே இந்திய அளவில் மோடி கட்சியிலே எடுத்துக்கலாம். பிரதமராக ஒருத்தர் இருக்கிறாரு, கட்சி தலைவராக வேற ஒருத்தர் இருக்கிறாரு. கலைஞர் காலத்திலிருந்து இந்த வாரிசு அரசியலை வளர்த்துட்டீங்களே. ஸ்டாலின் சிறையில் அடிபட்டாரு, மிசாவில் இருந்தாரு, மேயரா இருந்தாரு, 40-50 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு. அழகிரிக்கு என்ன இருக்கு? அழகிரி எப்படி தென்மண்டல அமைப்பு செயலாளராக்குனீங்க? அது என்ன தென்மண்டலம்னா அப்ப வடமண்டல அமைப்பு செயலாளர் யாருன்னு நான் அப்பயே கேட்டேன். தென்மண்டலத்துக்கு ஒருத்தர் அமைப்பு செயலாளர், வடமண்டலத்துக்கு ஒருத்தர் இருக்கணும்ல. சும்மா ஒரு பெரிய மகன் இருந்தார், அவர் திருப்திப்படுத்தினா ஒரு பதவியா? இப்ப என்ன பாக்குறாங்க? இதே போல இப்ப இவர் துரைமுருகன் சட்டமன்றத்தில் பேசுறார். இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வரும்போது, இன்னைக்கு கலைஞர் இந்த தீர்மானம் கொண்டு வரும்போது 50 வருஷம் முன்னால நான் சபையில் இருந்தேன். இப்போ 50 வருஷம் கழிச்சு ஸ்டாலின் கொண்டு வரும்போது நான் இருக்கிற, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வரும்போது, நாளைக்கு இவர் உதயநிதி கொண்டு வரும்போது நான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லாம விட்டது என்ன? உதயநிதிக்கு பிறகு இன்ப நிதி வந்தாலும் நான் இருப்பேன்னு சொல்லணும். அவர் அதான் அவருடைய நோக்கம். அப்ப இது என்ன அரசியல்? இது இப்ப என்ன கொள்கை வழிபட்ட அரசியல்? இது வேற யாருமே இல்லையா? இப்பயே சட்டமன்றத்தில் ஏன் தங்கம் தென்னரசு வரலாமே? அவரு வாரிசு அரசியல் வந்தவர் தான், ஆனா அரசியல் தெரிந்தவர், நிதித்துறை அமைச்சராக இருந்தவர். இந்த வெள்ளை அறிக்கைக்கெல்லாம் அவர் பதில்லாம் சொன்னாரு. ஏன் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடாதா? ஆட்சி வரும்போது யாராவது மாறிக்கலாமே. எல்லாம் சுத்தமா இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க ஜென்சி அரசியல் பண்றேன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் இளைஞர்களை கூட்டு வச்சு ஜென்சி அரசியல்னு அவங்க நாங்கள் எப்போதும் இந்த குடும்பத்துக்கு கொத்தடிமைகளாக இருப்போம்னு பேசுறாங்க. இதான் ஜென்சி அரசியல். கொத்தடிமைத்தனத்தை எதுக்குறது தானே அரசியல். உங்க கட்சி தலைவர்களையே குறை சொல்ற அளவுக்கு இருந்தா அவன் தான் உண்மையான ஜென்சி. இதெல்லாம் தலைமை மாற்றிக்கொள்ளணும்னு அவன் சொல்லணும். இந்த ஊழலை எதிர்த்து அவன் பேசணும். எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு, எதுவுமே இல்லை. இந்த பாருங்க, இந்த ஏவா வாலு ஓடி போயிட்டார், சிங்கப்பூருக்கே ஓடி போயிட்டார். ஏன்? போடாத சாலையை போட்டதாக இரவோட இரவா போட்டு காட்டினாங்க. அவர் சொல்றாரு நான் பரிசுத்தமானவன்கிறார். என் பரிசுத்தாவி அவர் தான் தின்னுச்சா, வேற ஒருத்தரையும் திண்டலையா? இதெல்லாம் அபத்தமா இருக்கு. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு இவங்க கொடுக்குற வாக்கு மூலமெல்லாம்.
அதனால இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கும்போது கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் என்பதை நம்ம இப்பயும் என்ன கருதுறோம்னா, தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு வெற்றிடத்தை தோற்றுவித்து அந்த வெற்றிடத்தில் தன்னுடைய இந்துத்துவ அரசியலை கொண்டு வந்து நுழைப்பதுதான் பாஜகவினுடைய நோக்கம். யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க அதில் தான் குறியா இருக்கிறாங்க. அதற்கு அவங்க முதல்ல ரஜினியை எதிர்பார்த்தாங்க. ரஜினியை இறக்கி விடலாம்னு நினைச்சாங்க. ரஜினி தப்பிச்சுக்கிட்டார், அவர் இதில் வரமாட்டேன்ட்டார். இப்போ ரஜினி இடத்தில் தான் விஜய் அவங்க பார்க்குறாங்க. எனக்கு அவங்க சதி கோட்பாடெல்லாம் நான் சொல்லலை, திட்டமிட்டு செய்கிறாங்களா திட்டமிடாமல் செய்கிறாங்களாலாம் ஒன்றும் இல்லை. இவரை கொண்டு வந்து நிறுத்தி, இவரை முன்னிறுத்தி இந்த அதிமுகவை ஒழிச்சு கட்டின மாதிரி, ஒழிச்சு கட்டுறதுன்னா அதிமுக திரும்ப தலையெடுக்காதுன்னோ திரும்ப அவங்க எம்எல்ஏ அப்படியெல்லாம் என்னுடைய வாதம். அதிமுக என்கிற அந்த எம்ஜிஆர் சொல்லி கொண்டிருந்த அந்த அண்ணாயிச அரசியல் இல்லாமல் போயிடும். இடஒதுக்கீட்டை 69% கொள்றது, அவங்க என்னென்ன வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா எப்பயுமே என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, எம்ஜிஆரை போல் விஜய்னு சொன்னா எம்ஜிஆரை போல் தமிழ்நாட்டுக்கு கேடு செய்கிற விஜய்னு அர்த்தம். எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்தார் என்பது ஒரு மாயை, கற்பனை. சில பேருக்கு பிச்சை போடுற மாதிரி காசை தூக்கி போட்டுட்டு வள்ளல் நல்லவன் என்று பேர் வாங்கிட்டு போனார். வள்ளல் எவனும் கிடையாது, எவனும் வள்ளலாக இருக்க முடியாது. உழைக்கிற மக்கள் தான் உண்மையிலேயே வள்ளல்கள். அவங்களுக்கு பிச்சை போடுறவங்களாம் வள்ளலாக முடியாது. அதே போல ஜெயலலிதா நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு தண்டிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி. இவங்க 2 பேரை போலதான் நான் அப்படின்னு விஜய் காட்டிக்கிட்டார்னா, இந்த 2 பேரையும் சேர்த்து செய்யக்கூடிய கெடுதிகளை எல்லாம் இவர் செய்வார். இன்னைக்கு அவங்க தற்காலிகமா ஒரு தோற்றத்தை, ஒரு விளம்பரத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் என்று நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க திமுகவினருக்கு இப்போ வரைக்கும் திமுக தலைமைக்கு தாங்கள் தோற்றுவிட்டோம் என்பதை ஜீரணிக்க முடியாமல் சிரமப்படுறாங்க. ஐயோ நம்ம தோற்றுட்டோமா, அவங்களால அதை நினைச்சே பார்க்க முடியல. அவங்க தூங்கி முழிச்சா முதலமைச்சராக இருக்கணும், தூங்கி முழிச்சா துணை முதலமைச்சராக இருக்கணும் என்று அவங்க நினைக்கிறாங்க. இதை எண்ணி பார்க்க முடியாதனால என்ன பண்றாங்கன்னா, எதை எடுத்தாலும் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடித்து இந்த ஆட்சிக்கு எதிராக போராடிக்கிட்டே இருந்தால் நம்ம திருப்பி வந்துடலாம் என்று நினைக்கிறாங்க. அது உண்மையில் நடக்காது. அதுக்கான கேடர் இல்லை. திமுகவில் யார் முன்னுக்கு நிற்கிற இன்னைக்கு தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அண்ணா திமுகவில் எம்ஜிஆரால் ஜெயலலிதாவால் தயாரிக்கப்பட்டவர்கள். பார்ட்டி ஃபண்டுக்கு காசு கொடுத்தே பழக்கப்பட்டவங்க. அவங்களை வைத்துக்கொண்டு ஒரு போராட்ட அரசியலை திமுக முன்னெடுக்க முடியாது. அப்படி இருந்தால் திமுக தன்னை அடியோடு மாற்றிக்கொள்ளணும், திருத்தி கொள்ளணும். இந்த எல்லா மட்டத்திலையும் வாரிசு அரசியல். ஒருத்தர் கல்வி அமைச்சராக இருக்கிறாரு, ஒரு கல்லூரியில் புதுசாக இடங்கள், அரசு உதவி பெறும் கல்லூரியில் இடம் காலி ஆகுது. அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு இத்தனை லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி பேசிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அவருக்கு சோதனைக்கு ஆளாகி இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லி அவரை கைது பண்ண சொல்லிடுறாரு. அவர் கைதாகிறதுக்கு முன்னால் அந்த கல்வி நிர்வாகத்துக்கு சொல்லி அனுப்புகிறாரு, நான் நிச்சயமாக வெளியே வந்துடுவேன், காசு கொடுக்காம ஏமாத்திடலான்னு நினைக்காதீங்க, என் பையன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன், அவங்ககிட்ட எல்லா காசையும் ஒப்படைச்சிருங்க என்று சொல்லி அனுப்பிட்டு தான் அவர் போகிறார். இது மாதிரி நிறைய உதாரணங்கள். எப்படி இருந்தாலும் ஒன்று, நம்ம கையில் ஆதாரம் இல்லை, இது இப்படி நடந்துச்சுன்னா. ஆனால் ஒன்று தெரியும், என்னன்னா மக்கள் மத்தியில் திமுக ஆட்சி ஊழல் செய்கிறது, திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்கிறார்கள் என்ற கருத்து ஆழமாக பதிந்து விட்டது. அது ஒரு பர்செப்ஷன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த பார்வை வந்து விட்டது. இந்த பார்வையை போக்குவதற்கு திமுக தலைமை என்ன செய்தது? இதான் கேள்வி. இதை எதுவுமே செய்யாமல் மௌனம் காப்பதன் மூலமாகவோ வேறு குற்றங்குறைகளை காண்பதன் மூலமோ அது மீண்டு வர முடியாது. அப்ப அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கு? புதிய அரசியல் சக்திகள் முன்னெடுத்து வரணும். அது சுற்றுச்சூழல் தொடர்பாக, தமிழ்வழி கல்வி தொடர்பாக, சமூக நீதி தொடர்பாக, தொழிலாளர் உரிமைகள் தொடர்பாக, ஆணவ குற்றங்களுக்கு தனிச்சட்டம் இயற்றுவது தொடர்பாக, காவல் சுத்திரர்களுக்கு எதிரான தனிச்சட்டம், இதை பற்றியெல்லாம் ஒரு நிலைப்பாடுகள் கொண்ட புதிய சக்திகள் தலையெடுப்பது ஒன்றுதான் இதற்கு நமக்கு ஒரு விடையாக இருக்கும். அதுதான் நாம் இன்னைக்கு இந்த தலைப்பில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி.